ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு கார்த்திகை மாதத்துக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கோள்களின் நிலை, நம்மளுக்கு சூரியன் விருச்சகத்தில் பயணிப்பதான் கார்த்திகை மாதம் சொல்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். ஆஸ் யூஷுவலாக ஏற்கனவே நம்மளுக்கு சனி மீனத்தில் இருக்கார். குரு நம்மளுக்கு கடகத்துலேயும் மிதுனத்துக்கும் இந்த காலகட்டம் வக்ரமாகி பயிற்சி ஆகும். விருச்சகத்தில் தான் இப்போ கிரக கூட்டணியே காணப்படும். சூரியன் புதன் செவ்வாய் பிற்பகுதியில் சுக்கிரனும் அங்கே இணைந்து விடுவார். செவ்வாய் இந்த மாதம் 21ஆம் தேதி அவர் தனுசுக்கும் பயிற்சி ஆவார். சந்திரன் இந்த மாதம் ஆரம்பத்தில் கன்னியில் உதயமாகிறார். இந்த கோள்களின் கோச்சார நிறையால் கார்த்திகை மாதம் இந்த 12 ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் நடக்கவிருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக நம்ம காணவிருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். ஏன்னா இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம். அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் அருமையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலேயே ஐயப்பனுக்கு மாலை போடுவோம். அது மிகப்பெரிய ஒரு சனிக்கான ஒரு பரிகாரம் சொல்லலாம். 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, இல்லை சனி தசாவே நடக்குது, சனி தோஷமாக இருக்குதுனாலே ஐயப்பனுக்கு மாலை போட்டு இந்த சாமியே சரணமையப்பா சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு தவ வாழ்க்கை. அதுக்கு ஒரு மிக சிறப்பான பரிகாரம் சொல்லிடலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி தீபம், பரணி நட்சத்திரத்தன்றைக்கு தான் பரணி தீபம் ஏற்றுவோம். அந்த பரணி தீபம் ரொம்ப விசேஷமானது. அதற்கு யம தீபம்னு பேர் இருக்குது. அதுக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 3, 12, 25 புதன்கிழமை அன்று நம்மளுக்கு அந்த பரணி தீபத்தை நம்ம வழிபட போகிறோம். இன்னும் இந்த பரணி தீபத்திற்கு ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழும் காலத்திலும் நம்ம வாழ்க்கைக்கு அப்புறம் மேலுலக வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும். நம்ம நரகத்துக்கெலாம் போக வேணாம், டைரெக்டாக நமக்கு சொர்க்கலோகம் தான். ஏன்னா போகிற வழி ரொம்ப இருட்டாக இருக்குமா. அதுக்கு யம தர்மராஜாவே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பூலோகத்தில் பாவம் செஞ்சு கஷ்டப்படுறீங்க, மேலோகத்துலேயும் நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்க இந்த பரணி தீபத்தன்று ஒரு 5 தீபங்களை ஏற்றி சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையையும் ஒரு புண்ணிய பலாபலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம்னு. மறுநாள் கார்த்திகை தீபம் 4/5/2025 நம்மளுக்கு வியாழக்கிழமை அன்று வருது. அன்று சிவபெருமானை விரதம் இருந்து வழிபடும் பொழுது நம்மளுக்கு ஆணவம் என்ற சொல்லே இல்லாமல் அந்த அருவமும் உருவமும் இல்லா அண்ணாமலையான் நம்மளுக்கு அருமையான பலன்களை தந்துடுவார். ஏன்னா ஜோதி வடிவில் இருக்கிறார். அதனால் நம்ம கர்மா அனைத்தையும் போக்கி நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடியவர் சொல்லலாம். அதற்கு அடுத்த நாள் வரக்கூடிய 5ஆம் தேதி பாஞ்சராத்திர தீபம் பேர். அது விஷ்ணுவை வழிபடுறது. அன்றைய தினம் நம்ம தீபமேற்றி வழிபடும் பொழுது பெருமாளுடைய முழு அனுகிரகத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதம் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப விசேஷம். அன்றைய நாள் நம்ம பெருமாள் வழிபாடு வைத்து கொள்ளும் பொழுது 54 வகையான தோஷங்கள் போகுமா. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் நீங்கள் காவிரியில் நீராடினீங்கன்னா உங்களுக்கு சகல தோஷ நிவர்த்தி, எல்லா விதமான பாவங்களும் போயிடுன்றாங்க. எப்படி துலாம் மாதம் சொல்லக்கூடிய அந்த துலாஸ்தானத்துக்கு சிறப்போ, இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளில் நீங்கள் வழிபடுறதும் அவ்வளவு சிறப்பு. இதற்கு பேரே முடவன் முழுக்குன்னு தான் பேர். இப்போ கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே மாதம் முதல்லேருந்து அந்த மாதம் முழுவதுமே கார்த்திகை 1லேருந்து அந்த 30 வரைக்கும் வாசலில் 2 தீபங்கள் நிச்சயம் ஏற்றணும். ஏன்னா தீபங்கள் ஏற்றி வழிபடும்பொழுது அனைத்து விதமான தேவர்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரம், திருக்கார்த்திகை நட்சத்திரம் அன்று சிவபெருமானை மட்டும் வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். அன்று ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கி நம்மை வினைகளை தீர்த்து நம்மளுக்கு முழுமையான பலன்களையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவன் வள்ளல் முருகப்பெருமான். அதனால் வழிபாடை தவறாமல் செய்து யார் யாருக்கு என்னென்ன வழிபாட முடியுமோ அந்த வழிபாடுகளை செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் சிம்மத்திற்கு சீரிப்பாயம் அப்படின்னு சொல்லலாம். அம்மா சிம்மத்திற்கு தான் சொல்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப அனைவரும் ஆச்சரியமாக காத்து கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா அஷ்டம சனியில் மாட்டிக்கொண்டு முடிக்கிறோமே, எங்களுக்கும் நல்ல பலனை இறைவன் தந்துட்டாரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. உங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய தசாபதிகள், உங்கள் பிளானட்டரி பொசிஷன் சிறப்பாக இருக்கும்பொழுது, உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய
5, 9லாம் சிறப்பாக இருந்துருச்சுன்னா எந்த சூழலையும் அட்டகாசமாக கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சூரியன் நல்லா சிறப்பாக வந்து ஜம்மு நாளில் அமர்ந்து ஒரு கூட்டணியோடு அவர் பயணிக்க போகிறார். புதன், செவ்வாய், அப்புறம் பிற்பகுதியில் சுக்கிரனும் வந்து இணைஞ்சிரும். ஏன்னா போன மாதம்லாம் வந்து சுக்கிரன் நீசமாகி ரொம்ப கஷ்டம். லக்னத்தில் கேது, 7ல் ராகு, நாங்கள் படாத பாடுபட்டுட்டோம்மா, எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து தேவையில்லாத செய்திகளாகவே காதில் விழுது, மன அழுத்தம், மனக்குழப்பம், ரொம்ப டிப்ரெஸுக்கு ஆளானோம், யார் எதிர் சொன்னாலும் எதிராளி தப்பாகவே எடுத்துக்கிட்டு எங்களை வந்து நல்லது நினச்சா கூட நான் வந்து நல்ல பலனே நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலம் ரொம்ப வந்து அருமையான மாதம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருந்த, ஏன்னா அஷ்டம சனியை வந்து குருவுடைய பார்வை தடுத்து நிறுத்துது. தம்பி ரொம்ப கஷ்டப்படுத்தாத, இந்த காலகட்டம் நான் வந்து பார்த்து உன்னுடைய கோபத்தையும் உன்னுடைய அந்த ஆக்ரோஷத்தையும் நான் கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு சனியை வந்து சாந்தப்படுத்துகிறார் குருவின் 9ஆம் பார்வை. ஏன்னா சுயச்சாரத்திலே இருக்கிறாரு வலிமையாக. குரு சனி வந்து தாக்கம் குறைக்கும் பாருங்கள், அதை நம்ம கண்கூடாக உணர முடியும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. தொழிலில் போன இடத்துல, வேலை செய்கிற இடத்துல வேலையை விட்டுலாமோன்னெலாம் இருந்தேன் அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ மேனேஜ் பண்ணி போயிடலாம். நான் எவ்வளோ நினைக்கிறேன், என் பாஸ் வந்து என்னை வந்து நல்லாவே புரிஞ்சுக்க மாட்டுறாரு, அவருக்கும் எனக்கும் ஒரே மோதலாக இருக்குது, நான் வீட்டுக்கு வந்துடணும்னு பயமாக இருக்குது, நான் வந்துட்டுனா என் குடும்பத்தை யார் பார்த்துக்குவா, என்னுடைய ஜீவனம் என்ன ஆகும் அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ தொழிலில் வந்து நல்ல மேன்மை, ப்ரமோஷன், ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு. உங்கள் மனசில் என்னென்னலாம் நினச்சிங்களோ அதற்கான ஒரு சூழல் வரணும் இல்லையா? நம்ம என்ன தான் நினச்சாலும் கிரகங்கள் சாதகமாக இருக்கும்போது தான் அதற்கான பலனை வந்து முழுமையாக பெற முடியும். இந்த காலகட்டம் அதற்கான ஒரு நல்ல தருணங்கள்லாம் கிடச்சி ரொம்ப அருமையாக வந்து ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல மைக்ரேஷன், நல்ல ஊர் மாற்றம், இடைமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், பிஸ்னஸில் நல்ல பொருளாதார வருவாயை பெறப்போகுது சிம்மன்னு சொல்லலாம். இது வரைக்கும் வந்து வழக்கு வியாஜியங்கள்லாம் இருந்தது. இப்போ பெண்கள்லாம் குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனைமா, என்னை புரிஞ்சிக்காமல் என்னுடைய மாமியார் வீட்லேயும் சரி, இல்லை எனக்கு வந்து என் புகுந்த வீட்டிலேருந்து ஒரு பெனிஃபிட்லாம் கிடைக்கணும், எங்கள் அண்ணன் தம்பிங்க கிட்ட வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குமா எனக்கு கிடைக்கலன்றதுலாம் இப்போ அவங்களே கூப்பிட்டு உங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல் ஏற்பட்டு கொஞ்சம் சூழல் வந்து அனுசரணையாக செல்வது, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், பெருமூச்சு காணப்படுவது, நல்ல வந்து ஒரு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது. இப்போல்லாம் வெளியில் போகிறீங்கன்னா நல்ல சிவாலயங்களுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. நம்ம பார்ட்டி, நம்ம வந்து கேளிக்கைகள் அப்படின்னு போகாமல், சிம்மம் வந்து முதல்ல வெளியே போகுது ஒரு இடத்துக்குன்னா நல்ல வந்து ஆலய வழிபாடு செய்வது சாலவும் நன்று அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஏன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான சோதனைகளையும் கடந்து வருவதற்கு இறைவனுடைய அருள் நம்மளுக்கு அதிகப்படியாக தேவைப்படுது. அடக்கமாக இருந்தால் பிரச்சனையே வந்துடாது, அமைதியாக இருந்தால் வந்த பிரச்சனை தானாக போயிடும். நம்ம தான தர்மம்லாம் செய்யும்பொழுது நம்மளுக்கு நடக்க வேண்டிய கெட்ட பலன்களும் நம்மளுக்கு நல்ல பலன்களாகவே மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அன்னதானத்திற்கு அவ்வளோ ஒரு வலிமை. எப்போவும் வந்து பௌர்ணமியில் அன்னதானத்திற்கு அரிசி வாங்கி கொடுப்பது, அதே போல் நம்மளுக்கு வந்து ஒரு வாயிலா ஜீவன்கள் சொல்கிறோம் இல்லையா, அதுங்களுக்கு வந்து உணவு அளிப்பது, பசுவுக்கு எப்போல்லாம் வந்து ஒரு பசுவை தேர்ந்தெடுத்துக்கோங்க, அதற்கு வந்து தேவையான உணவு கொடுப்பது, கறவை நின்ற பசு, இந்த கோசாலெல்லாம் இருக்கு இல்லையா, அதற்கு உங்களால் இயன்ற உதவிகளை பண்ணும்பொழுது சிம்மம் மிக சிறப்பாக வந்து வாழ்க்கையில் இந்த அஷ்டம சனி காலத்தை கூட நல்லா சிறப்பாக கடந்து வந்துடும். அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தடைப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் இப்போ கிரகங்கள் வந்து வழிவிடுது. பொறுமையாக, நிதானமாக, குழப்பெல்லாம் எதனா இருந்தால் உங்களுடைய வெல்விசரை கேட்டு முடிவெடுங்க. திருமணம், தொழில், வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியத்திலிருந்து நல்ல ஒரு பொருளாதார மேன்மையிலிருந்து உங்களுடைய சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வதிலிருந்து ரொம்ப சிறப்பு. 1 hour நடக்கணும். உணவு பழக்க வழக்கங்களை முறையான பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கணும். ஏன்னா நமக்கு அஷ்டம சனி இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் கவனம். வயதானவர்கள் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கொள்வது ரொம்ப சிறப்பு. குழந்தை பாக்கியம் நிச்சயம் இந்த காலகட்டம் கிடைக்கும். அதற்கான மருத்துவங்கள் கைகூடும். மாணவர்களுக்கு அருமையான கல்வி யோகம், முன்னேற்றம். உங்களால் உங்களுடைய கல்வி நிறுவனத்துக்கும் உங்கள் பெற்றோருக்கும் பெருமை சேர்க்க வேண்டிய தருணம். நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி இது வரைக்கும் படிக்கலனா கூட இனிமேல் படித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையை பழக்கக்கூடிய அருமையான காலகட்டம். அதற்கு துவக்கம்தான் இந்த கார்த்திகை மாதம். இந்த வருடத்தின் நிறைவில் உங்களுக்கான ஒரு பாதையை தெளிவாக அமைத்து கொள்ளுங்கள். சிம்ம ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.